ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்பவே வந்து ரைனாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சளி இருமல் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கே பாருங்கள், வாய் ஓயாத இருமலாக இருக்குது. அதனால தான் என்னால் கண்டினியூஸாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாத்துட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி வாங்க, ட்ராமாக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல ரோகிணி வந்து வீட்டை விட்டு வெளில போயிருப்பா. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சீமாவும் பிரேமும் வீடு முழுக்க அவளை தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே அவளை காணோம். உடனே பயந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பதறிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாட்டி சொல்லுது, சீமா நீ வந்து நேத்து ரோஹிணியை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அவளை கன்னத்துல அரைஞ்சிட்ட. அதனாலதான் அவ வந்து வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டா போல அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து இப்பவும் சீமாவை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ரோஹிணியை காட்டுறாங்க. அவ எங்க போயிருப்பானா அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பா. உடனே வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு அங்க போய் நிக்கிறா. உடனே அவளை பார்த்த சந்தோஷத்துல அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை வரவேற்கிறாங்க. அப்பதான் கேக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, நீ திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கியே, உன்னோட அக்கா கூட வரலையே, எதுவும் பிரச்சனை இல்லையில அப்படின்னு கேட்க உடனே அவ போய் சொல்லி சமாளிக்கிறா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு பார்க்கணும் போல இருந்தது, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு போயிடுறா. இங்க வந்து எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. அப்ப வந்து சீமாவோட அம்மாவை கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ரோஹிணி வந்து இங்க தாமா வந்திருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே, அங்க எல்லாம் சரியா தானமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீமாட்ட கேட்க உடனே சீமாக்கு அப்பதான் மூச்சே வருது. அப்பாடா, அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்லம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவ வந்து உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதனாலதான் வந்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் அங்க வந்துடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு வச்சிடுறா. அப்புறம் அந்த விஷயத்த வந்து வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றா. இந்த மாதிரி ரோஹிணி வேற எங்கேயும் போல, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி சொல்லுது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, ஒரு குடும்பத்து பொண்ணு இந்த வீட்டோட மருமக வீட்டுல இருக்கிறவங்க யார்ட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு வெளில போயிருக்கா, இதெல்லாம் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து புலம்பிட்டு இருக்க. அப்பதான் வந்து சீமா சொல்றா, இதுல பாட்டி அவ பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரி நானே போயிட்டு இந்த மாதிரி வந்து வீட்டுல போயிட்டு ரோஹிணியை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போறா. உடனே சித்தார்த்து சொல்றான், இல்ல சீமா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு. உடனே வந்து சீமா தடுக்கிறா. இல்ல சித்தார்த், நீங்க வந்தீங்க அப்படின்னா வீட்டுல பிரச்சனை நடந்துதான் ரோஹிணி போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். நான் வந்து அந்த விஷயத்த அங்க இருக்கிறவங்க யார்ட்டையும் சொல்ல போறது இல்ல, இந்த மாதிரி நார்மலா போயிட்டு இந்த மாதிரி ரோஹிணியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீமா வந்து ரோஹிணியை பார்க்கறதுக்கு போறா. அவளும் எப்போது போல வீட்டுக்கு போனோம்னா அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே சீமா வந்ததுலயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை கட்டி பிடிச்சிட்டு அவள்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா ரோஹிணி எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவளும் ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா ரோஹிணி வந்து சீமாவும் அவளும் ஒன்னா இருந்த எல்லா பிக்சரையும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு சீமா போறா. சீமா போன உடனே அந்த ஆல்பத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே பேசாத மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்பதான் வந்து சீமா சொல்ற, அந்த பாரு ரோஹிணி, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ வீட்டுக்கு வந்துருவியா அப்படின்னு கேட்டா, எதுக்கா சின்ன விஷயம், எல்லாருக்கும் முன்னாடி நான் அவமானப்படுத்துவேன், நான் இங்கதான் இருக்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, அதனாலதான் இங்க வந்துட்டேன், நீ எதுக்கு இங்க வந்த, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி சும்மா இருக்குமா, அதோட பங்குக்கு சீமாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்க நடந்த சண்டை பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுது. இந்த மாதிரி ரோஹிணி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா, அதனால சீமா கோவப்பட்டு கன்னத்திலேயே அரைஞ்சிட்டா, அதனாலதான் அவ கோச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல, இதை கேட்ட நம்ம அப்பாக்காரருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே அவரும் வந்து சீமா ரோஹிணி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு உடனே ரோஹிணியை பிடிச்சி திட்டுறாரு. உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் அக்கா வாழ போற வீட்டுக்கு போயிட்டு நீயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, அந்த பாரு இந்த மாதிரி சண்டைலாம் போட்டுட்டு என் வீட்டு பக்கம் வராத, நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா இருங்க, இல்லைன்னா இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கத்தி விட்டுறாரு. உடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே கோச்சிக்கிட்டு அவ பேக் எடுத்துட்டு அப்படியே வந்துடுறா. கார்ல வந்து ஏறிக்கிறா. உடனே சீமாவும் எல்லாத்துட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் கார்ல வந்து ஏறிக்கிறா. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது. உடனே சீமா வந்து அவ கை மேல வந்து அவளோட கையை வைக்கிறா. உடனே வந்து காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே இறங்கி போறா. உடனே வந்து சீமா சொல்றா, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எதா இருந்தாலும் வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என் கையை எடுங்கக்கா, உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது, எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி அடிச்சிட்டீங்க, இப்போ என்னன்னா நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா, இனிமே என்கிட்ட பேசாதீங்க, உங்களால நான் வந்து ரொம்ப அசிங்கத்தை அனுபவிச்சுட்டேன், உங்க மேல இவ்வளவு பாசமா இருந்தேன், அதுக்காக நீங்க வந்து இப்படித்தான் நீங்க பண்ணுவீங்கல்ல, இனிமே என்கிட்ட பேசாதீங்க, நான் போறேன், நான் தனியாவே போய்க்கிறேன் என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு அவளே தனியா போறா. இதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் வந்து வீட்டுக்கு தான் போறா. இங்க வந்து வீட்டுல தான் காட்டுறாங்க. பிரேம், சித்தார்த் அப்புறம் மொத்த
மொத்த குடும்பமுமே வந்து சீமா ரோகிணிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார் வந்து ஹாரன் சத்தம் கேக்குதா, உடனே வந்து அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்கா போய் பாக்குறாங்க. பார்த்தா சீமா வந்து ஒரு கார்லயும் ரோஹிணி வந்து ஒரு கார்லயும் தனித்தனியா இறங்கி வராங்க. இத பாக்குற அங்க இருக்கிற மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா பாட்டிக்கு மட்டுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே வந்து ரோஹிணி வந்து வேகமா போறதுக்கு நிக்கிறா. உடனே சீமா கையை பிடிச்சிட்டு வா 2 பேரும் ஒன்னாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா ரோஹிணி கோவத்துல அவளோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு வேகமா வந்து உள்ளாக்க வந்து போயிடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரே நாள்ல மருமகளா இவங்க 2 பேரும் ஒன்னாதான் காலடி எடுத்து வச்சு வந்திருப்பாங்க. இப்ப தன்னோட தங்கச்சி வந்து தன்னோட கையை விட்டுட்டு உள்ளாக்க போறாளே தன்னை பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. உடனே வந்து பாட்டி வந்து கத்துது, ரோஹிணி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து டக்குன்னு திரும்பி பாக்குறா. அப்பதான் பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன ரோஹிணி உனக்கு எங்கேருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இந்த மாதிரி வந்து இந்த வீட்டை விட்டு போயிருக்க, இங்க இருக்கிறவங்க யார்ட்டையுமே நீ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, எதுவுமே சொல்லாம நீ பாட்டி வீட்டை விட்டு போயிட்ட, நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, எதுக்கு இப்படி பண்ண? உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா கூட நீ எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து ரோஹிணி என்ன பண்றா, எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்கிறா. இந்த பாருங்க, நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் என்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, நான் போயிட்டேன், இனிமே இந்த தப்பு நடக்காது, தயவு செஞ்சு என்னை விடுங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு மாடிக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப வந்து பாட்டி வந்து தன்னோட தங்கச்சிட்ட சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி பாத்தியா அவங்க 2 பேரையும் நம்ம நிரந்தரமா பிரிச்சுட்டோம், நம்மளோட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, இனிமே தான் நடக்க போற காரியமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப 2 பேரையும் பிரிச்சிருச்சு, இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல. இங்க ரூம்ல சீமா ரொம்ப சோகமா நின்னுட்டு இருப்பா. அப்ப பிரேம் வந்து பேசுவான், என்னாச்சு சீமா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அவ சொல்லுவா, வர வர ரோகிணி என்னை விட்டு ரொம்ப தள்ளி போய் விலகி போற மாதிரி இருக்குங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை நான் அடிச்சிருக்க கூடாது, அதனாலதான் என் மேல இவ இந்த அளவுக்கு வெறுப்ப காட்டுறா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வருத்தப்பட்டு அழுது பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது பிரேமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஹக் பண்ணிட்டு அவளை வந்து ரொம்ப சமாதானமா ஆறுதலா அவளுக்கு 4 வார்த்தை பேசிட்டு இருக்கா. பட் இவ கஷ்டப்படுறத அவனாலதான் பார்க்க முடியாது இல்லையா, அதனால உடனே சித்தார்த்தை போய் பார்க்கறா. சித்தார்த், இந்த மாதிரி வந்து ரோஹிணிட்ட நீ எப்படியாவது பேசு, அவங்க 2 பேரையும் நம்ம மறுபடியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேரும் பேசிட்டு இருக்க. உடனே சித்தார்த்த சொல்றான், ஓகே நான் போய் ரோஹிணிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்கறதுக்கு போறான். அவ வந்து எல்லா சாரியையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்பதான் வந்து இவன் எதுவுமே சொல்லாம ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான். உடனே ரோஹிணி வந்து, ஏங்க என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா உன் மேல நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் வீட்டை விட்டு போனதுக்கு நீங்களும் எல்லாரும் மாதிரி என்னை திட்ட போறீங்களா அப்படின்னு கேட்டா, நான் திட்டத்துக்குலாம் இல்லை, நீ போனது வந்து ஒரு வகையில நியாயம் தான், இந்த மாதிரி அக்கா அடிச்சிட்டாங்கன்னு நீ போன, பட் இருந்தாலும் அவங்க யாரு, வேற யாரும் இல்லையே, அவங்க உன்னோட அக்கா தானே, சின்ன வயசுல எத்தனோ தடவை உன்னை அவங்க அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ நினைச்சுக்கலாம்ல, அவங்களுக்கு வந்து நீ விட்டு கொடுத்து போ, அவங்க வந்து உன்னோட அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு சீமாக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப என்ன வந்து பண்ணணும், நான் தான் தப்பு பண்ணேன் அப்படித்தானே, என் அக்கா காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரோஹிணி இங்கேருந்து போறா. சித்தார்த்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க வந்து சீமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பா. உடனே ரோஹிணி அங்க போயிட்டு, உனக்கு என்னதாக்கா பிரச்சனை, எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா, இப்ப எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சொல்ல வச்சுட்ட, இப்ப என்னோட புருஷனே என்கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி உன்னோட அக்கா இந்த தப்பு பண்ணல, நீ தான் பண்ணிருப்ப, போய் மன்னிப்பு கேளுன்னு, அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா, இனிமே தொண்ணு என்னோட லைஃப்ல வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இரு, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச. உடனே சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடி நீ வாய்க்கு வந்தபடி பேசுற, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன், நீ மன்னிப்பு கேட்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொன்னா, நீ அந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறதுக்காக தானே என் புருஷன்ட்ட நீ வந்து பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கோவத்துல ரொம்ப வந்து வார்த்தையை விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பாட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு 2 வீடியோவா போடுறதுக்கு முயற்சி பண்றேன். மறக்காம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.